நமசிவாய. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இதெல்லாம் மூன்றாவது பட்சம்தான். முதல்ல நம்முடைய குடும்பம், இரண்டாவது தொழில். அதில் லாபம் வந்தால் எங்கேயாவது ஊர் சுற்றுறது அல்லது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா வேலையில் தொழிலில் நஷ்டம் வந்தால் கடனாளி ஆகணும், கஷ்டங்கள் வந்தால் அந்த வேலை தொழில் சரியாக போகாமல் இருந்து தோல்வி அடைஞ்சா அப்போ நம்ம கடவுளை, ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதை நோக்கி நம்ம போவோம். ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடம், முதல் உரிமை இந்த ஆன்மீக சிந்தனை, ஜோதிடம், இறை வழிபாடு இதுக்குத்தான் கொடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் உழைச்சா நமக்கு சாப்பாடு, நாம் கஷ்டப்பட்டா நமக்கு முன்னேற்றம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்கிறோம். ஆனாங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை எளிமையாக கடந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், நிம்மதி இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வரும், சந்தோஷம் வருமா, துன்பம் வருமா, எப்போ எப்படி இருக்கணும், அதை நாம் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இந்த ஜோதிடம். அதனால் என் அன்பு உறவுகளே, இந்த ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தாமல் அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள் இருக்கும். அதை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய சின்ன வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துவீங்க. இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்கும் போது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. என்னன்னா ஒரே வீட்டுக்குள்ளார 12 வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். ஒரே வீட்டுக்குள்ளார 6 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் பலருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். ஒரே வீட்டில் 6 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அந்த பயம்லாம் வராமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தினாலும் அதற்கு நம்ம தெளிவாக அதை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கடந்து போயிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான 6 கிரகங்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் இருக்குது. அது என்ன செய்ய போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு சின்ன விளம்பரம் தான். குட் பேபி ஜெய்ஷான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பாரம்பரியமான மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெய்யாக இருக்கலாம், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு, எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தரமானதாக, சுத்தமானதாக இருக்கும். அதுவும் சுத்தமான பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சரி, பலனை பார்க்கலாம். ரிஷபராசினாலே எப்பொழுதுமே பாசம், அன்பு குடும்பத்து மேலே இருக்கும். அதே நேரத்தில் போராட்ட குணம் அப்படின்னா கூடவே பிறந்தது. ரொம்ப வீரம் அதிகம். குடும்பத்துக்காக யாருக்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போவீங்க. இது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குலப்பெருமை, பாரம்பரிய பெருமை, குடும்ப பெருமையை எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒன்றுன்னா யாரை வேணாலும் எதிர்ப்பீங்க. அந்த அளவுக்கு குடும்பத்து மேலே ஒரு அன்பு, பாசம், பற்று, பல விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம். அதே நேரத்தில் கொஞ்சம் சோர்வாகவும் இருப்பீங்க. பரபரப்பாக வேலை செய்வீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தேவலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு ஆர்வம் எல்லாத்துலேயும் இருக்கும். அதே நேரத்தில் சோர்வும் மந்தத்தன்மையும் உங்களுக்கு உருவாகும். நல்ல உழைப்பாளிங்க. கல்வியில் ஒரு அதிக பற்று, எப்படியாவது படித்து பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை, ஏதாவது காலேஜில் பிரச்சனை, ஸ்கூலில் பிரச்சனை அப்படின்னு இடையிலேயே நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். ரிஷபராசினாலே அப்படி தான். திருமணமாகி ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரே போராட்டம் தான். சண்டை, சச்சரவு, திருமணத்துக்காக வெளியூர் ஓடுறது அல்லது இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, அவசர கல்யாணம், காதலால் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது இதெல்லாம் ரிஷபராசிக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் விடாமுயற்சி ரொம்ப அதிகம். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடக்கூடாது
அப்படிங்கிற கொள்கை உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பழி வாங்குகிற இயல்பும் உண்டு. யார் அவமானப்படுத்தினாலும் யார் துரோகம் பண்ணாலும் அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டீங்க. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக பழி வாங்கிடுவீங்க. மன உறுதி, நீதி, நேர்மை இதெல்லாம் அதிகம். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே, அதாவது ஆண் பெண், ரொம்ப ஈர்ப்பு அதிகம். நீங்கள் நேர்மையாக அந்த நட்பை உறவை வச்சுருந்தாலும் அவங்களால கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆசை மட்டும் உங்களுக்கு இருக்காது, அதை அடையிறதுக்காக போராட்டம் மிக அதிகம். இருக்கிற ராசியில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அம்சம், ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த அழகு அப்படிங்கிறது உங்கள் பிறவியிலேருந்தே இருக்கும். உங்கள் ஊர்லேயே ரிஷப ராசி யாராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் நீங்கள் தான் அழகாக இருப்பீங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாக தண்ணீர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்குது. ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நீர் சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் வேலை செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் பால் விற்பனை, மாடுகள் நிறைய வச்சுருப்பீங்க, தண்ணீரை விற்பீங்க, வாட்டர் கேன் விற்கிறது, இந்த மாதிரியான தொழிலெலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம், தண்ணியை கொண்டு செய்யக்கூடிய விவசாயம், அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் மிகப்பெரிய மைனஸ் அல்லது மிகப்பெரிய சோதனை காலம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஆணால் அல்லது பெண்ணால் தான் உங்களுக்கு சோதனை காலமே. அவமானம், பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆண்கிட்ட அல்லது ஒரு பெண்கிட்ட பழகும்போது மட்டும் மிக எச்சரிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ரெட் அலர்ட் அங்கே தான் கொடுக்கணும். ஆண் பெண் உறவில் மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக. வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் தொழில், ஏதாவது ஒரு தொழிலை அமைச்சு போராடிக்கிட்டு இருப்பீங்க. எப்படியாவது இந்த தொழிலில், இந்த வேலையில் முன்னுக்கு வந்துடணும், முன்னேறி வந்துடணும், டெவலப் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இப்போ இருக்கும். தொழிலில் நிறைய முதலீடை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் தூங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ராசி ரிஷப ராசி. அதே நேரத்தில் அடுத்தது வரக்கூடியது என்ன? 7.5 சனி. 2 ஆண்டுகள் கழித்து 7.5 சனி வரப்போகுது. தயாராகிடுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திங்க. எது வந்தாலும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 6 கிரகமும் 10ஆம் வீட்டில் இருக்குது. நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரே வீட்டில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக மாய கிரகம் ராகு. போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ராகுவை பற்றி. இங்கே விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ராகு, சுக்கிரன், புதன் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி திருவிளையாடல்களை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ போய் பாருங்கள். ராகுவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இந்த வீடியோவில் வேண்டாம், ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல், வெற்றி எல்லாமே. அதனால் இந்த ராகுவால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வெற்றிகரமாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதாவது ஒரு தொழிலை கண்டிப்பாக சாதிப்பீங்க, ஒரு தொழிலை கண்டிப்பாக பிடிப்பீங்க. இந்த தொழிலில் நேர்மையான முறையில் நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும், நிறைய ஐடியாவை கொடுக்கும். உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. வளர்ச்சிக்கான அத்தனை கதவுகளும் திறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் இந்த 10ஆம் வீட்டு ராகு அற்புதங்களை கண்டிப்பாக நிகழ்த்தக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல புகழ், பெயர், பதவி முன்னேற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் ராகு பகவான் கொடுக்கிறார். அதே போல் 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய், நீங்கள் எவ்வளவு எதிர்ப்பை சந்தித்தாலும் சரி, எவ்வளவு பேர் உங்களை கெடுத்தாலும் சரி, எவ்வளவு பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, உங்கள் பக்கத்தில் சூரியன், அதாவது உங்கள் தொழில் வேலையில் சூரியன் வந்து அமர்ந்து விட்டார். மனதைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மன உறுதி அதிகமாக இருக்கும். யார் வந்தாலும் உங்களை தடுக்கவே முடியாது, யாரும் உங்களை கெடுக்க முடியாது. தொழிலில் வேலையில் ஒரு இலக்கை வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அடையாமல் விட மாட்டீங்க. அடைஞ்ச உடனே அந்த பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் புகழ், மீடியாவால் புகழ் அடைய போகிறீங்க. தொலைக்காட்சியில், கலைத்துறையில், பொழுதுபோக்கு துறையில், கம்ப்யூட்டர், மருத்துவம், அரசியல் துறை, இப்படி இந்த சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உலகத்தில் பிரபலமாகக்கூடிய அத்தனை துறையையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அத்தனை துறையில் ஏதாவது ஒன்றையாவது கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்துருங்க. மிகப்பெரிய சாதனை உண்டு, மிகப்பெரிய லாபம், அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில்
உண்டு. விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு வேலையில் இறங்கிடுங்க. அந்த தொழிலும் வேலையும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கூடவே வரணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனையை உங்களால் படைக்க முடியும். பெரிய புகழ் அடைவீங்க. நீங்கள் சொன்னால் கேட்கறதுக்கு அத்தனை நிறுவனங்களும் உண்டு. அரசு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்லாம் மிகப்பெரிய ஆளுமையாக வருவீங்க. அரசியல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இறங்குங்க. ஒரு நல்ல அற்புதமான பிரபலமாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்களுடைய அழகுக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சரியான களம் அப்படிங்கிறது அரசியல். கலைத்துறை மிக சிறப்பாக இருக்கும். எல்லாத்துலேயுமே சாதிக்கக்கூடிய அந்த வலிமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் குரு பகை வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எது செஞ்சாலும் அதை தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. நம்பிக்கை வராது உங்கள் மேலே. இப்போ ஒரு அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா என்ன வருமானம் கிடைக்க போகுது, இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிம்பாங்க. அரசு துறையிலேயே நீங்கள் வேலைக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் எத்தனை வருஷமாக அரசு வேலைன்னுட்டு இருப்ப, கிடைக்கிற வேலையை சேர வேண்டியதானே அப்படிங்கிற உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இழந்து போய் இருப்பாங்க. அதேபோல் நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எந்த பணம் எந்த செல்வம் வந்தாலும் அது தடை இல்லாமல் முழுசாக வந்து சேரவே சேராது. எவ்வளோதோ முயற்சி பண்ணுவீங்க, வர வேண்டிய பணம் வந்து சேரத்துக்கு எவ்வளோதோ முயற்சி பண்ணுவீங்க. இந்த பணமே வேண்டான்னு ஒதுக்குனதுக்கப்புறம் அந்த பணம் வந்து சேரும். உங்களுக்கு தேவைப்படாத நேரத்தில் அந்த பணம் வந்து சேரும். அப்போ வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. வெற்றி தோல்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சகஜமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தோல்வி வரும்போது இப்போ மட்டும் தோன்றாதீங்க. 6 கிரகம் ஒரு இடத்துல அடித்தா ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். பல ரகசியங்களை கடைபிடிங்க. வெளிப்படையாக இருக்காதீங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் முடிச்சுட்டு அவங்கள தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கூட அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இறைவனுடைய பார்வை இல்லாமல் இங்கே ஒரு துரும்பு கூட அசையாது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. அதனால் நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டம் வேணும், இறைவனுடைய அருள் வேண்டும், ஆன்மீக சிந்தனை வேணும். இந்த தோல்வி அப்படிங்கிற கலையை அகற்றணும் அப்படின்னா உங்களுடைய மனசில் நிறைய ரகசியங்கள் இருக்கணும், ஆன்மீக சிந்தனை இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதே நேரத்தில் யாரையும் வெறுக்காதீங்க. எந்த நேரத்தில் யார் வேணாலும் உங்களுக்கு உதவியாக வந்து நிற்கலாம். பொதுவாகவே நீங்கள் யாரையும் வெறுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் அதிகமாக வெளிப்படும். அது உங்களை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சரியான நேரத்தில் அது உதவியாக இருக்கும். உச்சிக்கு போய் நீங்கள் விழ வேண்டிய இடத்துல அந்த அன்பு உறவு தாங்கி பிடிக்கும். யாரையும் வெறுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் யார் மேலேயும் கோவப்படாதீங்க. ஏன்னா செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் ரொம்ப அனல் கிரகம். உங்களை சீண்டி பார்க்கறதுக்குன்னே நிறைய சம்பவங்கள் இப்போ நடக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களால் பொறுக்க முடியாது. வேகம் வரும், கோபம் வரும். நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட நிறைய சீண்டி பார்ப்பாங்க. எப்பொழுதுமே உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கலாம். அங்கே உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவமானப்படுவீங்க கோபத்தை காட்டினதுனால. கோபத்தால் நிறையா மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த இடத்துல அன்பையும் அறிவையும் அமைதியையும் மிகப்பெரிய தாரக மந்திரமாக எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி 100% உண்டு. அதுவும் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் இருந்தாலே அத்தனை உரிமையும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஊர் மெச்ச நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அமைப்பு உருவாகும். எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு தான். இந்த உலகமே உங்களை யாருன்னு பார்க்க போகுது. மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலை, தொழில் கண்டிப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க. அரசியலாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம். இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல பெயர், புகழ், வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே நேரத்தில் இந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. யாரோ மாதிரி நடந்துப்பாங்க. எதிரிகள் மாதிரியே. எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படையாக வேணா பேசலாம், நீ நல்லாரு அப்படின்னு. ஆனால் உள் மனசில் நம்மளை விட முன்னேறிட்டாங்களோ, நம்மளை விட வளர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு போட்டி, பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்களால் செலவும் அதிகம். என்ன செய்வாங்க? உங்களுடைய உழைப்பால், நீங்கள் பட்ட கஷ்டத்தால் 4 காசு வந்திருந்தாலும் அதை கேட்டு நச்சரிப்பாங்க. நிறைய உங்கள்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு
எப்போ பார்த்தாலும் உதவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நண்பர்கள், ஆண்கள், பெண்கள், இவங்களால் மிகப்பெரிய அவமானத்தையும் சந்திப்பீங்க. கெட்ட பேர் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு சொக்க தங்கம் அப்படின்னு எல்லாருக்குமே புரியாது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சோகமான போஸ்ட் வைங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, ஏன்னு கேட்பாங்க எல்லாரும். அப்போ தான் உங்களுடைய உறவுகள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் இருந்தவர் சொன்னார். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத காட்டிக்காதீங்க. எது வரைக்கும்னா ஜெயிக்கிற வரைக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வருத்தத்தோடு இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க, உறவுகள் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறதா காட்டிக்கிங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறது மாதிரி காட்டிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளவு எதிரிகள், துரோகிகள் உங்களை சுற்றி உண்டு. எப்பொழுதுமே தொட்ட காரியம் நடக்கலை, கைகூடி வரல, சொந்த பந்தங்கள்லாம் உதவி செய்யலை அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருப்பீங்க. நிறைய நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க, நிறைய பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க, சரியான நேரத்தில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு நிறைய கஷ்டங்களை தீர்த்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்காது. அப்போ தான் நம்ம உண்மையான உறவுகளை புரிந்து கொள்றதுக்காகவே அது நடக்கிறது. இதெல்லாம் பிரபஞ்ச விதி. உறவுகளுக்குன்னு சில கிரகங்கள் இருக்குல்ல, சில வீடுகள் இருக்குல்ல, அப்போ உறவுகளை பற்றி புரிஞ்சு கொள்ளக்கூடிய இடம் அது. அந்த நேரத்தில் யாருமே உதவி செய்யலையே, யாருமே நமக்கு கொடுத்து உதவிலையே, எவ்வளோதோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி உங்களுக்கு வரும். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. உங்களை சோர்வடைய வைக்கிறதே அந்த எண்ணம் தான். நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதுதான் தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதுதான் அவங்களுக்கும் தேவை. அப்போ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா? கவலைப்படாமல் தைரியமாக வாழக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு, இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இன்பம், துன்பம், ஏக்கம், பூர்த்தி, நல்லது, கெட்டது, கருப்பு, சிவப்பு, நல்லவர், கெட்டவர் அப்படிங்கிற 2 பக்கம் இங்கே உண்டு. யாரையும் நம்பாதீங்க. எப்பொழுதுமே கஷ்டம்னு வந்தால் சந்தோஷம்னு அடுத்தது உண்டு, புயல்னு வந்தாலே அமைதியும் உண்டு. அதனால் இந்த பாகுபாட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க, யாருக்கிட்டையும் நெகட்டிவாக பேச மாட்டீங்க. உண்மை சொல்லப்போனால் உங்களுக்கு முடியாததை அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்தாதீங்க. அடுத்தவங்கள்ட்ட குடும்பம் சம்பந்தமான எந்த ஒரு முக்கியமான தகவலையும் பிரச்சனையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. 3வது நபர்கள் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிவிட காரணமாக அமைஞ்சிருவாங்க. இந்த நேரத்தில் வெளியே எதுவும் சொல்லாதீங்க, வெளிப்படையாக பேசாதீங்க. ரொம்ப அமைதியாக, சிரிச்சுக்கிட்டே, சந்தோஷமாக, ரகசியத்தோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கிட்டேயும் இந்த ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொதுவாகவே உங்கள்கிட்ட. ஏன்னா அது பிறப்பிலே வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காட்டுப்பீங்க. பூர்வீகம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் பிறக்கிற இடம், பணத்துக்கு கஷ்டமே இல்லாமல் பிறந்திருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. வாழ்க்கையை போராடி அடைவீங்க. அந்த வாழ்க்கையை எதை சொல்கிறோம் அப்படின்னா திருமணத்தை சொல்கிறோம். அந்த திருமணம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்காது, நடக்காது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். 10வது வீட்டில் இந்த செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னாலே துடிப்பாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு தொழில் வேலையில் மிகப்பெரிய இடத்த பிடிப்பீங்க. எப்பொழுதுமே புதுமையாக யோசிப்பீங்க. நிர்வாகத்தில் தலை சிறந்தவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி கோபம் வரும் வேலை செய்கிறவங்க மேலே அல்லது அதிகாரிகள் மேலே. நேர்மை பற்றி நிறைய பேசுவீங்க. இங்கே தான் சிக்கல். அரசு துறையில் நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? கெட்டவங்க கிட்ட நல்லதை தேடுறது மாதிரி, கடலில் ஊசியை போட்டுட்டு தேடுறது மாதிரி. ஏன்னா 10வது வீட்டில் செவ்வாய் இருந்தாலே தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும், தைரியம் அதிகம் இருக்கும். எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கான கோபம் வரும். அதே நேரத்தில் இந்த செல்வம், பெயர், புகழ் இதெல்லாம் கொட்டி கொடுக்கும் செவ்வாய். அந்த கோபம், வேகம்லாம் கண்டிப்பாக வேணும். பெயர், புகழ், அங்கீகாரம், தொழிலில் ஒரு நிலையான இடம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. 10ஆம் வீட்டில் செவ்வாய்ங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. உங்கள் இடத்தை தக்க வச்சுப்பீங்க அல்லது உங்களுக்கான இடத்தை உறுதி செய்வீங்க. போராட்ட களம் அப்படின்னா போராட்ட களத்தை உருவாக்கி அதில் ஜெயிச்சு நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு கொடியை நாட்டக்கூடியவர்கள் நண்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லை, அதே வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார். வாழ்க்கையை ரொம்ப உற்சாகத்தோட, ஆசையோட அனுபவிப்பீங்க. எந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் 3ஆம் நபருடைய தலையீடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏதாவது ஒரு வகையில் இந்த காதல், காமம் அதெல்லாம் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், சித்திரவதை செய்யும். உங்களையும் மீறி
யார் மேலாவது ஆசை ஏற்படும். அந்த ஆசை எப்படின்னா, ராகு செவ்வாயும் இருக்கிறதுனால தவறான உறவை ஏற்படுத்தும், ரகசிய உறவை ஏற்படுத்தும், குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதெல்லாம் தூர தூக்கி போட்டு நம்ம குடும்பம் முக்கியம், நாம் முக்கியம், நம்ம வேலை முக்கியம், இந்த கால வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியோடு செயல்படும்போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். எதையுமே இந்த காலகட்டத்தில் தெளிவாக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியும் புகழும் உங்கள் கண்ணு முன்னாடி உண்டு. நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்மளால் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும், இந்த நம்பிக்கை இருந்துருச்சு அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. தூய சிந்தனை தெளிவு இருந்தது அப்படின்னா 7.5 சனி என்னங்க, 10.5 சனி வந்தாலும் 15.5 சனி வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. தெளிவாக சிந்தனை செய்யுங்க, நேர்மறையாக சிந்திங்க, சிரிப்போட இருங்க, புன்னகையோட செயல்படுங்க, நிறைய பேசுங்க, எல்லாரையும் நேசிங்க. கோபம் அப்படிங்கிறத தூக்கி தூர போடுங்க. வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள். எவ்வளவு துன்பம் கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இறைவனை நினச்சிக்கிங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும், அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு, அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு எல்லாம் அவன் செயல். எப்படி? எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற அறநெறியை கடைபிடிச்சிங்க, தான தர்மங்களை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சொர்க்க மாதிரி இருக்கும். ஏன்னா இறை வழிபாடு தான் நீங்கள் யார், எதற்காக பிறந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறீங்க, என்னவா நீங்கள் மாற போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இறை வழிபாட்டில் தான் இருக்கும். இதை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஜெயம்தான். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஒன்று நம்ம பார்ப்போம். முக்கியமான பரிகாரம் அப்படின்னா, எவ்வளதோ தோல்வி உங்களுக்கு இருந்திருக்கும், போராடிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றியை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் தோல்வியை பார்க்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம். ஆனால் வெற்றியையும் புகழையும் அடையணும் அப்படின்னா பல ஆயிரம் தோல்விகள், பல ஆயிரம் அவமானங்கள், பல ஆயிரம் உழைப்புகள், பல ஆயிரம் முயற்சிகள், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வெற்றியை. அந்த வெற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி மிகப்பெரிய சக்தி கொண்டவள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர்லேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற சிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே கொட்டுங்க. அத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அங்கே சொல்லுங்கள். வெளியே எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்காதீங்க. அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு, நீ பார்த்துக்க பரமேஸ்வரி தாயே அப்படின்னு கும்பிட்டுட்டு நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். அந்த நெய்யை அங்கே இருக்கிற விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குமரலை, உங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துரோகிகளை பற்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்திலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அந்த வெற்றியையும் புகழையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருந்தாலும் சரி, கோவில் பக்கத்து ஊர்லேயே இருக்கலாம், 15 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை விடாமல் தொடர்ந்து போங்க. அப்படி முடியலைங்க, அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும் அல்லது தீபம் ஏற்றுற இடமாவது இருக்கும். குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 இல்லைன்னா 6 to 7 ஈவினிங் இந்த டைமில் ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 முறை. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைனா பார்த்து படிச்சுக்கங்க. உலக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே, எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த புகழை அள்ளி கொடுப்பாள் அந்த பரமேஸ்வரி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஜெயிக்கிறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா அதற்கு எல்லையே இருக்காது. இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் பின்வாங்கவே முடியாது. அதில் ஜெயிச்சே தீருவீங்க. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நிறைய கனவு காணுங்க நண்பு உறவுகளே. உங்களுடைய கனவு தான் உங்களை தூங்க விடாமல் உழைக்க செய்து அந்த வெற்றியை அடைய வைக்கும். இதுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் நன்மை சேர்க்கும். அடுத்தவங்களை பார்த்து வாயை பிளந்தது வரைக்கும் போதும். இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகம் நீங்கள் யாருன்னு இனிமேல் பார்க்க போகுது. தூங்கிட்டு இருந்தீங்க, போதும் புதிய அவதாரம் எடுத்து
ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. புதிய அவதாரம் எடுத்து ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது. என் அன்பு உறவுகளே, குறிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ தான் உற்சாகமாக செயல்பட முடியும். சாதனையை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எளிமையாக்க முடியும். நிறைய எழுதி வைங்க. இதை சாதிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம், இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களது குறிக்கோளை சின்ன சின்னதாக எழுதி வைங்க. சின்ன சின்னதாக எழுதி வைக்கும்போது தான் அதை அடையும் போது ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் வெற்றிக்கும் வித்துடும், மகிழ்ச்சிக்கும் வித்துடும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். உழைப்பே உயர்வு தரும், உழைக்காமை தோல்வி தரும். இலட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாய்ப்பு வரும், வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.